இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை இட்லி பொடி தாங்க செய்கிறோம். அதுக்கு வந்து 1 பவுல் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக அது எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோடையே வந்து பார்த்திங்கன்னா 1 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் முருங்கை இலையை வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே நல்லா கழுவி காய வச்சு வீட்டுக்குள்ளேயே நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மொறுன்னு முருங்கை இலையும் காஞ்சிருந்தது. வரமிளகா வந்து பாதி வரமிளகா காஷ்மீர் சில்லியும் பாதி வந்து வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் பொடி வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் இந்த பொடி வந்து கொஞ்சம் க்ரீனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம முருங்கை இலை தானே சேர்க்குறோம். அதனால் பூண்டு தேவையான அளவு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெடி ஆயிரும். இது வேணுங்கிறவங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.